2,00,000 பேர் வசிக்கும் பகுதிக்கு செல்ல பயன்படும் குரோம்பேட்டை வைஷ்ணவா கல்லூரி ரயில்வே கேட்டில் அரசு பேருந்துகள் சென்று வரும் விதமாக சுரங்கப்பாதை அமைக்க நலச்சங்கத்தினர் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து கையெழுத்துக்களை பெற்றனர். தாம்பரம் மாநகராட்சி குரோம்பேட்டை வைணவ கல்லூரி ரயில்வே கேட்டில் இரு வழியிலும் அரசு பேருந்துகள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் செல்லும் விதமாக அமைக்க வலியுறுத்தி தாம்பரம் மாநகராட்சி 2 மற்றும் 3 மண்டல குடியிருப்போர் நலச்சங்கங்களின் இணைப்பு மையம் குரோம்பேட்டை வியாபாரிகள் சங்கத்தினர் இன்று அந்த ரயில்வே கேட் வைணவா கல்லூரி அருகாமையில் பொதுமக்களிடம் கையெழுத்தை பெற்றனர். இதில் ரயில்வே கேட்டை கடந்து செல்ல காத்திருந்த பொதுமக்கள், மாணவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், வாகன ஓட்டிகள், வியாபாரிகள், குடியிருப்போர் நலச்சங்கத்தினர் கையெழுத்திட்டு புதியதாக அமையும் சுரங்கப்பாதையை இருவழி கனரக பேருந்துகள் செல்லும் விதமாக அமைக்க வலியுறுத்தினர். குரோம்பேட்டை கிழக்கு பகுதியில் 2,00,000 பேர் ரயில்வே கேட்டை கடந்து செல்ல வேண்டியுள்ளதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் அதனை பெற அடுத்த கட்ட போராட்டங்களை செய்யப்போவதாகவும், அதற்காக தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக 2 மற்றும் 3 மண்டல குடியிருப்போர் நலவாழ்வு நலசங்கங்களின் இணைப்பு மைய செயலாளர் முருகையன் தெரிவித்தார். இதேபோல் குரோம்பேட்டை அனைத்து வியாபாரிகள் சங்க துணைத் தலைவர் நாசர் வணிகர் குடியிருப்பு வாசிகளுக்கு தேவையான மாதிரி கனரக வாகனங்கள் அரசு பேருந்துகள் செல்லும் விதமாக வைணவ கல்லூரி ரயில்வே கேட் அமைத்திட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் சாந்திநகர் நலச்சங்க செயலாளர் குரோம்பேட்டை நாசர், வியாபாரிகள் சங்க தலைவர் பி ராமகிருஷ்ணன், வணிகர் சங்க செயலாளர் டி கரண்சிங் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.
குரோம்பேட்டை ராதாநகர் வணிகர் சங்கத்துடைய உதவித் தலைவர் நாசர்னா. இப்போ இந்த பகுதியில் வந்து ராதாநகரில் சப்வே போட்டிருக்கு. அந்த சப்வே வந்து இன்னும் முழுமையடையலை. அது 10 வருஷமாக போராடி இப்போ தான் 90% வேலை முடிஞ்சிருக்கு. ஆனால் மக்களுக்கு தேவையானது என்னென்னா கனரக வாகனங்கள், ஆம்புலன்ஸ். மெயினாக வந்து ஒரு நோயாளி பாதிக்கப்பட்ட இந்த பக்கம் 2 லட்சம் பேர் இருக்காங்க குரோம்பேட்டை தெற்கு பகுதியில். இந்த 2 லட்சம் பேரில் இந்த மாதிரி வந்து அத்தியாவசிய தேவைக்கு போனால் இந்த ரயில்வே கேட்டை உபயோகப்பட வேண்டியிருக்கு. அப்பப்போ இந்த கேட்டு திறந்தா 3 நாள் 1 ஹவர் ஆகுது, 3/4 ஹவர் திறக்கிறதுக்கு. அதனால் வந்து சப்வே கேட்குறாங்க. இந்த சப்வே எப்படி போகணுன்னா கனரக வாகனம் போகிற மாதிரி வேணும் எங்களுக்கு. சப்வே ஆம்புலன்ஸ் போகணும், பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு போகணும். அந்த மாதிரி அமைக்கிறதுக்கு தயவுசெய்து இந்த தமிழ்நாடு அரசாங்கம் முன்னெடுத்து எங்களுக்கு இந்த மக்களுக்கு இந்த பயன்பாட்டுக்கு சப்வே அமைத்து தந்தால் பிரயோஜனமாக இருக்கும் என்று போராடுகின்ற இயக்கமாக இணைப்பு மையமும் குடியிருப்பு சங்கமும் வியாபாரி சங்கமும் தொடர்ந்து போராடிக்கிறது. அதில் முதல் கட்டமாக இன்றைக்கு வந்து கையெழுத்து இயக்கம் நடத்துகிறோம். 2வதாக மக்களிடம் வந்து தெருமுனை கூட்டங்கள் கொண்டு நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி, 3வதாக எல்லா கடைகளிலும் கடுப்பு கொடி ஏற்றப்பட்டு, 4வதாக மக்கள் இந்த பிரச்சனையை தமிழ்நாடு அரசாங்கம் செவிமெடுத்து நிச்சயம் நடத்தும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதனால் மக்களுக்கு உரியதாக இந்த பயன்பாடு சப்வே பணி நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த முதல் தொடக்கமாக கையெழுத்துக்கு நடத்துகிறோம். அரசாங்கம் இதுக்கு எங்களுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் முருகையன். தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 2 மற்றும் 3 பகுதிகளில் குடியிருப்பு நலவாழ்வு சங்கங்களின் இணைப்பு மையத்தின் செயலாளர். இந்த வைஷ்ணவ காலேஜ் கேட்டு, ராதாநகர் கேட்டு, இதுக்கு ஈஸ்டர்ன் சைடில் கிழக்கு பகுதியில் உள்ள மக்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க அன்றாடம் அவங்க வாழ்வாதாரத்திற்கு பயன்படுத்துகிறது இந்த 2 கேட்டு மட்டும்தான். இது இல்லைன்னா அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போது இந்த அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் 52E ஒரு அரசு பஸ் வந்துக்கிட்டு இருந்தது. இந்த கேட்டை காரணம் காட்டி நிறுத்திட்டாங்க. அதுலேருந்து இணைப்பு மையமும் நலச்சங்கங்களும் மாறி மாறி இங்கே வந்து இப்போ அரசு பேருந்து சென்று ஒரு வகையில் ஒரு சப்வே போடணும்னு சொல்லி நாங்கள் டிமாண்ட் வச்சு வியாபாரி சங்கங்கள் எல்லோரும் சேர்ந்து, அதாவது கிழக்கு பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர், அதில் வியாபாரிகள் உட்பட அனைவரோட கோரிக்கையை ஏற்று 2014ஆம் ஆண்டு அப்போது பல்லாவரம் நகராட்சியாக இருந்த நகராட்சி சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் அரசு பேருந்து சென்று ஒரு வகையில் சுரங்கப்பாதை வேணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது ஹைவேஸுக்கு அனுப்பப்பட்டது. அதன் பேர் அடிப்படையில் செக்ரட்டரி ஹைவேஸ், சீஃப் இன்ஜினியர் ஹைவேஸ், ரயில்வே சீஃப் இன்ஜினியர் எல்லோரும் சேர்ந்து இங்கே இந்த இடத்த பார்வையிட்டு அதில் போட முடியுங்கிற ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணினாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் அப்போ எஸ்டிமேட் அது 60 கோடி ரூபாய்க்கு மேலே வருங்கிற காரணத்தினால அதை வந்து அந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டது. இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் அதை வந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். பல அனைத்து மட்டத்திலும் சிஎம் செல் உட்பட அனைத்து மட்டத்திலும் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் கடிதம் நேரில் கொடுத்து வலியுறுத்தி வருகிறோம். இன்னும் இதுக்கு ஒரு விடிவு காணலை. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா கையெழுத்து இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து அரசு பேருந்து சென்று ஒரு வகையில் இங்கே வந்து ஒரு சுரங்கப்பாதை அமைச்சா மட்டும்தான் இந்த 2 லட்சம் மக்கள் வாழ்வாதாரத்தில் ஒரு விடிவு ஏற்படும். இதை அதனால் மாண்பு முதல்வர் அவர்களுக்கு இந்த கையெழுத்து பெட்டிஷன் நாங்கள் அனுப்ப போகிறோம். மாண்பு முதல்வர்கள் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த 2 லட்சம் மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுகிற வகையில் இதில் ஒரு அரசு பேருந்து சென்று ஒரு வகையில் ஒரு சுரங்கப்பாதை அமைக்க வேண்டுங்கிற வேண்டுகோளை வைத்து தான் இதை நாங்கள் பண்ணுறோம். ஆனால் தொடர்ந்து இதுக்கு மேலே இன்னும் நிறைய நேரடி நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட போகிறோம். ஆகிய இது வந்து ஒரு தொடர்ந்து முயற்சியாக இருந்தால் கூட இது இப்போதைக்கு கையெழுத்து இயக்குங்கிறது ஒரு முதல் முயற்சி. அடுத்தபடியாக தெருமுனை கூட்டங்கள் நடத்த போகிறோம். அப்புறம் வந்து கருப்பு கொடி போராட்டம் நடத்த போகிறோம். சாலை மறியல் செய்ய போகிறோம். இறுதியாக அப்படியும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லைன்னு சொன்னால் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும், அந்த ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். ஆகையினால் அந்த நிலைக்கு வந்து அரசு எங்களை தள்ளாது என்ற வேண்டுகோளோடு இதில் கருணையோடு இதில் வந்து அரசு பேருந்து சென்று வரும் வகையில் எங்களுக்கு சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.